ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி, உங்கள் ராசி அதிபதி சனி, உங்கள் ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவர் வக்ரமடை போகிறார். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரமடைவார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டங்கள் சனி வக்ர நிலையில் இருப்பார். என்னென்ன நடக்கும், மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்னலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல வக்ரமடை போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சுருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் வருடகிரகங்களுக்கு உண்டான இந்த அமைப்பு. வருடகிரகங்களும் அந்தந்த இடத்துல அங்கங்கே இருக்காங்க. அதாவது ராகு கேது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு, சரிங்களா? இந்த வக்ரமடைகிறனால என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சனி தன்னோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே சனி வந்து பாருங்கள் மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், ஸ்லோ. சனினானே ஸ்லோ தான். சந்திரன்னா ஸ்பீடு. சந்திரனை இருக்கிறதுல வேகமான கிரகம் சந்திரன் தான். ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். ஆனால் சனி மட்டும் 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ வந்து அந்த மெதுவான கிரகம், ஒரு மந்தமான கிரகம் வக்ரமடைகிறனால இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும். இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்து வக்ரமடைகிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேச வைக்கும், சரிங்களா? அதனால் வாக்குறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. கமிட்மெண்ட், யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. நான் இது விஷயத்தை பண்ணித்தரேன், உங்களுக்கு இதை செஞ்சு தரேன், இது முடிச்சு தரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தேவையில்லாமல் விஷயங்களை ஆர்குமெண்ட் பண்ணி தேவையில்லாமல் விஷயங்களை பேசி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பணமெல்லாம் வரும், சரிங்களா? பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பணம் வரும், உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை தக்க வைக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு. எல்லாத்தையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ராசி குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா போன வருடமும் உங்களுக்கு சனி வக்ரமாச்சு. ஆனால் வந்து குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடையாது. கஷ்டப்பட்டீங்க. மகர ராசினியர்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பிஸ்னஸில் தொடர்ந்து நஷ்டம், லாஸாக தான் போயிட்டுருக்கு. வேலையில் அசிங்கமானப்பட்டுருக்கீங்க, ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, கடன் தொல்லை, பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு ஜாஸ்தி. ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பணம் வரும், சரிங்களா? கவலையப்பட வேண்டாம், பணம் வரும். அந்த பணத்தை தக்க வைக்கிறது அது உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ராசி பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கைவிட மாட்டார், உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையே உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ பணம் வரும்னு அர்த்தம், லாபங்கள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க. பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிக்க வேண்டாம், கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில மகர ராசி நேயர்கள் அவங்ககிட்ட தான் ஏமாந்து போயிருக்கீங்க, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2015 கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. மகர ராசி நேயர்கள் 2015 கஷ்டம்தான் உங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு 2020 பிரச்சனை ஆரம்பிச்சது, ஒரு சில பேர்த்துக்கு 2017 ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். அதனால் கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி, உங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி உங்களை விட்டு முற்றிலும் உங்களை விட்டு விலகிடும். அதனால் கவனமாக இருங்க, சரிங்களா? எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு வந்தால் கூட அந்த குரு பார்வை, உங்கள் ராசியை பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை காப்பாற்ற தான் செய்யும், சரிங்களா? 2ஆம் இடத்துல சனி வக்ரமடைகிறனால குடும்ப விஷயத்தில், பேச்சு விஷயத்தில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா உங்களை முயற்சியை தூண்ட வைப்பார். இப்போ வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக மாற்றலாம். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக ஆரம்பிக்கலாம். இப்போ மகர ராசி நேயர்கள் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க. இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 3ஆம் இடங்கிற இடமாற்றத்துக்கு குறிக்கிற இடம்.
அந்த இடத்துல ராகு இருக்கார். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். இடமாற்றம் பண்ணலாம், வேலை இடமாற்றம் பண்ணலாம், வேலை மாற்றலாம், வீடு மாற்றலாம். இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான், தோல்வி கிடையாது. 4ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அது மாத கிரகங்கள், அது மாத நகரனால நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம குருக்கு வருவோம். இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. உங்களுக்கு புத்திரஸ்தானத்திலே இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களை காப்பாற்றும், தெய்வத்தை உங்களை காப்பாற்றும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இப்போ 9ஆம் இடங்கிற ஆன்மீக ஸ்தானம், அந்த இடத்துல ஒரு ஆன்மீக கிரகம் கேது இருக்குது. அந்த கேது மேலே குருவோட பார்வை விழுகிறனால ஆன்மீக பிரயாணம், அந்த தீர்த்த யாத்திரை போகிறது, தூர பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது, இதுக்கெல்லாம் தடங்களே உங்களுக்கு கிடையாது. நினச்சதெல்லாம் நடக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள். சரிங்களா? குரு பயிற்சி உங்களுக்கு நடந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. சனி வக்ரம் அடைகிறதுனால கொஞ்சம் பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டுருக்கு, குடும்ப பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத தேவையில்லாமல் குழம்பிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் ஆசை நிறைவேறும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். லாபங்கள் கிடைக்கும். அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? பண விஷயத்தில் மறுபடியும் சொல்கிறேன், பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச வேண்டிய பேச்சு கரெக்டாக இருக்கணும். தேவையெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வரும் இந்த காலகட்டங்களில். வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா? கரெக்டாக சம்பாதிப்பீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா? லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. லாபங்கள் கிடைக்கும். இப்போ சனி வக்ர பயிற்சின்னா நம்ம சனியை மட்டும் வச்சே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஆதிபத்தியம் இருக்குது. சரிங்களா? எந்த வீட்டுக்கு அதிபதி யார், அந்த கிரகம் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் வருட கிரகங்கள் முக்கியம். ராகு கேது முக்கியம், குரு முக்கியம், சனி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்மகாரகன் சனி. சனி வந்து தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மெதுவான கிரகம். இப்போ ஒரு வக்ரமாகறனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகமாக செயல்படுவார். கொஞ்சம் வேகமான சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்க வைப்பார். கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசிச்சு முடிவெடுங்க மகர ராசினியர்கள். சரிங்களா? மற்றபடி பணப்பிரச்சனை இருக்காது, வேலையில் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வீங்க. ஆனால் நீங்கள் பேச வேண்டிய பேச்சுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பேச வேண்டிய பேச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணி மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வரும். அடுத்தவங்ககிட்ட பணத்தை நம்பி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறாமல் இருங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள், குடும்ப விஷயம், அது பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். அப்புறம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பம், பணம், கணவன் மனைவி, இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. நீ புதுசாக வரக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி இங்கே இருக்காருன்னு பாருங்கள், குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா தனிமனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நல்ல அனுபவிக்கவோ கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். 20 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும், 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும், 35-40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு மாதிரி இருக்கும், 50 வயசுக்கு மேலே இருக்குது ஹெல்த்துக்கு ஹெல்த்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? அது ஜாதகத்தை பார்த்து நவகிரகங்களோட அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தி, இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எந்த துறை தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க, எதில் ஜெயிப்பீங்க, எதில் சாதிச்சு காமிப்பீங்க, எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது. பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.